ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வீட்டில் எப்படி பிரெட் வச்சு டோனட் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பிரெட் பீஸை சைடில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த வந்து நான் 4 ப்ரெட்டு சைஸ் கணக்குக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரானா குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைய போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் பால்ஸாக அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உளுந்த வடைக்கு தட்டுற மாதிரி அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு சென்டரில் நல்லா ஹோல்ட் பண்ணி விடணும். சென்டரில் நீங்கள் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரியான ஷேப் பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து செட்டாக விட்டுருங்க. செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக்கில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டோனட் மாவை நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றி இதை நல்லா எல்லா ஷேப்ஸையும் போட்டதுக்கப்புறம் மிதமான தீயிலே வச்சு ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைட் திருப்பி விடணும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டாக டோனட் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ வந்து நான் டைரி மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணுமோ நீங்கள் அதில் மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டோனட்டை உள்ளே டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணி எடுத்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் மேலே நீங்கள் மில்கி பார் போட்டுக்கலாம். எந்த சாக்லேட் சிரப் வேணாலும் நீங்கள் டெக்கரேஷனுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சாக்கோ சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தாங்க டோனட் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.